சுத்தம் பஸ் ஏன் நிறுத்தாம போறாங்க? அது ஆளி ஏத்துற பஸ், இவன மாதிரி லக்கேஜ் எல்லாம் ஏத்துற பஸ் கிடையாது. வர்க்கேன நீ ஊருக்கு தானே போற? எத்தனை நாளைக்கு இப்படி கட்ட பிரம்மச்சாரியா இருக்க போற? இவன் கட்ட பிரம்மச்சாரி இல்ல, கட்ட பிரம்மச்சாரி. நல்ல விஷயம் பேசும்போது சும்மா விளையாடாத. அண்ணே நீ ஊருக்கு போகும்போது நல்ல பொண்ணா பாத்துட்டு வா. நல்ல பொண்ணா? இவனுக்கா? ஐயோ பஸ் வந்துருச்சுப்பா. இந்த பஸ் அது நிக்குமா? இறக்கி விட்டுருவாங்க. டிக்கெட் எடுக்கிறது முக்கியம் இல்லடா, டிக்கெட் பாரு. நன்றி கெட்ட குரங்கு பையன். எங்க அந்த பரதேசி? கூப்பிடவனே. தேவரையா, அவனை கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. பரதன் பிரச்சனையா விடுங்க. அவன் எப்பவும் நம்ம கைக்குள்ளே இருக்கிறவன். அவன் நம்ம பையன். அந்த பொண்ணு இல்ல நிர்மலா தேவி, அவதான் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கா. அவன் என்ன குட்டையை குழப்பறல? இல்ல தேவரையா, அவதான் நமக்கு தலைவலி. ஊருக்குள்ள ஃபேக்டரி திறக்க ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கா. ஞாபகம் இருக்குல்ல, பொம்பளை சென்டிமெண்டா பேசுறான்னு ஃபேக்டரி திறக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா யாரு உடம்புலயும் தலை இருக்காது, முண்டமா தான் ஊருக்குள்ள திரிவீங்க. இத நான் சொல்லல, பரதனோட கட்டளை. எங்களுக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் இன்னைக்கு. டேய், ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணதான் நிர்மலா தேவி வந்திருக்காங்க. மூலவியாதிக்கார மாதிரி கத்தாத. நடக்காதடா. உன் ஜிஞ்சாங்க இங்க வேணாம். கம்பெனி மூடி 1 வருஷம் ஆச்சு, தெரிஞ்சுக்கமா. தலைவர்கள் கிட்ட பேச வேண்டியதில்ல, தொழிலாளர்கள் கிட்ட தான் பேசணும். மேடம் பிரச்சனை தீர்க்க வரல. பிரச்சனை தீர்க்க வெளியே போக முடியாதுல்ல. எந்த லட்சியத்தை அடையணும்னு எங்க அப்பா இந்த கம்பெனி தொடங்கி வச்சாரோ அதே லட்சியத்தை அடையணும்னு இந்த கம்பெனியை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சந்தோஷம் மேடம். முதலாளியா சொல்லல, உங்கள ஒருத்தியா தொழிலாளியா சொல்றேன். உங்க கூட நான் எப்பவுமே இருப்பேன். இன்னையில இருந்து இந்த கம்பெனி என்னது இல்ல, நம்மளோடது. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. நிர்மலா மேடத்துக்கு. நிர்மலா மேடத்துக்கு. டேய் 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 டேய், எங்கடா பாக்குறீங்க? வேடிக்கை பாக்காதீங்கடா, வேலைய பாருங்கடா. செஞ்சு கொடுத்தானே இருக்கோம். மாத்திருபுதம் என் கனவுல வந்தாரு, உன்னை பத்தி விசாரிச்சேன். பெரியவங்களா வர நேரமாச்சு, சீக்கிரம் வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. அது அப்படியே. அரவிந்தா கொஞ்சம் ரைட்ல எடுத்துக்கிட்டு, ரைட்ல. அப்படி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்படி போதும் போதும் போதும். வெரி குட். ரஜினி படம் ரிலீஸ் மாதிரி இருக்கணும். அப்படி கில்லி மாதிரி கட்டுங்க. மேடம் வந்துட்டாங்க. பரவாயில்லையே, அலங்காரம் தோரணம் எல்லாம் அசத்தி இருக்காங்களே. அரவிந்தா பாத்துறாங்கண்ணா. ஹாய் ஹாய் டிராஃபிக் அங்கிள். மை 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 மைனா மைனா மனசு தளராதே. மை 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 இங்க நீங்க டெக்கரேட்டரா? என்னோட சொந்தக்காரன் சும்மாதான் இருக்கான், ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்தேன். இது மாடிப்பட்டி பாலு, இது வடுகுவட்டி பாலு, இது சோழவந்தான் பாலு, இது அரவக்குறிச்சி பாலு, இது திருப்பத்தூர் பாலு. அது வியாதி போல இருக்கு, அதுதான் ரொம்ப இனிக்குது. கிடைச்ச மாலு. அவ பால் பண்ண ஓபன் பண்ணட்டும், ஆனா சரக்கு வெளியே வரக்கூடாது. அது சொல்ல முடியாது தேவர. சேலை கட்டின பொண்ணு இல்ல, சேலை ஒரு வேலை ஆரம்பிச்சாலே மீச முளைச்சாமங்க எல்லாம் பின்னாடி போயிடுவானுங்க. அப்ப நீ எதுக்குடா தண்ட சோறு போடா. சரி சரி. கரு வேலைங்க.
கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டிய வயசுல ஏன்டி பால் வியாபாரத்துக்கு வந்த? கம்மங்கூழ் காய்ச்சற விஷயமாடி கூழு காய்ச்சி மாரியாத்தால கூத்த? என்ன மிரட்டுறியா? மிரட்டல, ரெக்யூஸ்ட் பண்றேன். வியாபாரத்துல வெட்டு குத்தலாம் தெரியுமா உனக்கு? தேவரை எதிர்த்து இந்த வண்டி வெளியில வந்துச்சுன்னா பாலெல்லாம் ஏசியன் பெயிண்ட் கலர்ல சிவப்பா இருக்கும், பொண்ண மாதிரி. பாம்புக்கு பல்லுல தான் பாய்சன், அவன் பார்த்தாலே பாய்சன். ஃபேக்டரியை திறக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவங்கிட்ட போய் சமரசம் பேச போறிய? வேண்டாம், நான் சொல்றது தயவு செய்து கேளு. ஆகாயத்துல ஒரு பிளாட் கேட்டா கூட நான் வாங்கி தரேன். ஆனா இந்த கம்பெனி விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. அது எனக்கு சின்ன வீடு மாதிரி. உங்களோட கம்பெனி வளர்ச்சிக்காக என்னோட கம்பெனிக்கு இடைஞ்சல் தரது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. நீங்க தான் மனசு வைக்கணும். என்ன புள்ள, இந்த மாதிரி பிசினஸ் உமன் பேசக்கூடாது. அது தொழிலுக்கு லாய்க்கு இல்ல. எனக்கு எல்லா பக்கமும் டார்ச்சர் கொடுக்கறீங்க. இப்ப எனக்கு அப்பாவும் இல்ல. நான் இப்ப நிராயுத பாணி. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேவரையா. ஓகே ஓகே குட்டி, ஆனா ஒரு கண்டிஷன். பரதனை விட்டு தள்ளு. நிர்மலா, நீ ஒண்ணு மனசு வைக்கணும். பெட்ரூம்ல லைட் அணைக்கணும். சம்மதன்னு சாஞ்ச நிமிஷமே அக்ரிமெண்ட். புடவை கட்டின ஜவுளி கடை பொம்மையை கூட புரட்டி பாக்குற ஈன பிறவி நீ தெரிஞ்சுதாண்ட நான் இங்க வந்த ராஸ்கல். இப்ப நான் வந்து கெஞ்சினது காசு பணத்துக்காக இல்ல. பிரச்சனை இல்லாம என் அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான். அதுக்காகதான், அதை அடையணுங்கிறதுக்காகத்தான். இனி உன் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. கீழே இருந்து தொடங்கட்டுமா இல்ல மேல இருந்து தொடங்கட்டுமா? இந்த அவமானம் எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துதான் நாங்க போனேன். அப்படியும் நான் அங்க போனது காம்ப்ரமைஸ்க்காக தான். நான் அங்க அவமானப்பட்டாலும் தொழிலாளர்களோட பிரச்சனை தீரணும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நாங்கள்லாம் உன் கூடவே இருப்போம், கவலைப்படாத. என்ன தம்பி அரவிந்தா, நான் சொல்றது சரிதானே? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? தேவர் இருக்காரா? அவரை பார்க்கணும். உள்ள வாங்க. மாமா, என்ன பிள்ளை, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உட்கார சொல்லு. உட்காருங்க. யாருங்க? வணக்கம். வணக்கம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என் பேரு அரவிந்தன். அரவிந்தனா? டீ எடுத்துக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நான் சொல்றேன், நீ உள்ள போ. எங்க போற? யோ, என் வீட்டு கதவை நீ ஏன் க்ளோஸ் பண்ற? யோ யோ, என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் வீட்டுக்குள்ள வந்து என் முன்னாடியே கதவை சாத்துற? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. கண்ணாடியா இருக்கு. மன்னிச்சிடுங்க சிஸ்டர், நான் இனிமே உங்க பிசினஸ் தலையிட மாட்டேன். உங்களுக்கு உங்க பிசினஸ், எனக்கு என்னோட பிசினஸ். ஏய் தேவரே, என்ன இது? இந்த நாடகம் ஆடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என் உடன்பிறவா சகோதரி, உண்மையா சொல்றேன். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னையில இருந்து நீ எனக்கு சிஸ்டர் மாதிரி. ஃபேக்டரியில எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமா தான் சொல்றேன். நீங்க போங்க. என்ன சார், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமாடா, பிடிச்சிருக்கு. ஏன்? அந்த அரவிந்தா யாருன்னு தெரியுமாடா? யார் அவன்? அவன் பேரை நினைக்கும் போதே எனக்கு பேதி புடுங்குதுடா. ஐயோ, இடி. பார்த்து திறங்கண்ணே. இவர் வேற பயமுறுத்துறாரு. ஏப்பா, இங்க என்னடா இட்லி துணி கிடக்குது? இந்தா, இத பத்திரமா வச்ச. இது கெஸ்ட் ஹவுஸா இல்ல பயந்துட்டீங்களா? ஷாக் அடிச்சது, பயம்லாம் இல்ல. 500 வருஷத்துக்கு முன்னாடி வேட்ட ராஜா சந்திரமுகிய கடத்தி வச்சிருந்த ஊரு கை மாறி நாராயணனோட ரெஸ்ட் ஹவுஸ் ஆயி போச்சு. இது வேட்ட ராஜா கொட்ட ராஜான்னு பயமுறுத்தாத. சந்திரமுகி சரவணன் சாருக்கு போன போட்டா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாரு.
நீ தனியா தங்கியிருக்கன்னு பயப்படாத. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ராத்திரி 12 மணிக்கு சந்திரமுகி ஜோதிகா ராரான்னு டான்ஸ் ஆயிடும். பார்த்து என்ஜாய் பண்ணு. இப்ப எங்க போயிருக்கோம்? பயப்படாத, டின்னர் சாப்பிட கிளம்பி இருக்கோம். கூட வர்றதுல அழகான பொம்பளை பையன் இருந்தா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். நீ தான் பேச்சுலர் ஆச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் சார், நாளைக்கு நீட் ஆக்கிடலாம். நீட்டாக்குறது இருக்கட்டும், நீ போய் முதல்ல புல்லு எடுத்துட்டு வா. நீங்க போய் புரோட்டாவும் சிக்கன் வாங்கிட்டு வாங்க. தனியாவா? நானும் வர்றேன். வா, ஒரு வேலை செய்யறேன். நாங்க 2 பேரும் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணு. சீக்கிரம் வாங்க, கடையை மூடிட போறோம். கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உள்ள கூடி மச்சான போல் பாட போறேன்டா. இறங்குடா. நீயா? உனக்கு என்னடா இங்க வேலை? நீ எதுக்குடா இங்க வந்த? கேக்குறேன்ல, சொல்றா. மேடம் தான் என்ன இங்க தங்க சொன்னாங்க. சரி, எவடா அந்த மேடம்? அவ சொன்ன வந்திருக்க. மேடம், உன்னோட ஒரு மேடம். அவ சொன்னான்னு நீ அவ உள்ள வருவியா? உள்ள வருவியா? போடா. என்பா, எந்த சூழ்நிலையிலையும் நீ கோபப்படக்கூடாது. கோபம்னு ஒண்ணு வெளியே வந்தா நீ யாருங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். அரவிந்தனை விட்டுருங்க. எல்லா கை பசங்களும் இங்கதான் இருக்கீங்களா? டேய், உங்க மேடத்திட்ட போய் சொல்லுங்கடா. அனாத பணமா ஆகுறதுக்குள்ள இவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லு. டேய், எப்பறா நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல. பங்காளி, இந்த சின்ன பசங்களை விட்டுட்டு வாடா, போது இறங்க போகுது. உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன். என்னடா லுக்க போற? முடிஞ்சிருவேன். குட்டிங்க சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு ஓசில கிடைக்குது, அதான் வந்துட்டானுங்க கூறுகட்ட பயலுங்க.